சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் முன்னணி தங்கவயலை பாதுகாக்கின்ற ஐக்கிய முன்னணியினுடைய துவக்க விழாவினுடைய முதல் அங்கமாக தங்கவயலினுடைய அரசியலிலும் இன்றைக்கு தங்கவயல் தொழிற்சங்கத்திலும் தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவரும் இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளருமான அறிவி ஜீவியான இன்றைக்கு வயதிலே மூர்த்த இந்த அண்ணன் சு கலையரசன் அவர்கள் இந்த மூமெண்டினுடைய கொடியை இப்போது ஏற்றி வைத்து இந்த சேவ் கேஜிஎஃப் இயக்கத்தை துவக்கி வைப்பார். பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே சேவ் கேஜிஎஃப் என்ற துவக்க நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கோலார் தங்கவயல் பட்டணம் காக்கப்பட வேண்டும். இந்த கோலார் தங்கவயலில் உள்ள குடிமக்கள் காக்கப்பட வேண்டும். இந்த கோலார் தங்கவயல் ஆண்டவரே தொழிற்சாலைகளாய் சுரங்கமாய் பிரகாசித்ததை போல மீண்டும் ஒரு முறை பிரகாசிக்க அருள் புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே. இப்படி உள்ளம் கனிந்து இந்த மக்களுக்கு இறங்கும்படியாய் செபிக்கிறோம். கோலார் தங்கவயல் ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறோம். இதில் எல்லாம் முன்னிருந்து நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். பெரியவர்கள், அரசியல் பிரமுகர்கள், சமுதாய பிரமுகர்கள் எல்லாரோடும் இணைந்து செயல்படுத்த கிருபை தர வேண்டுமாய் கேட்கிறோம். வாக்கியத்தின் நன்மை என்றாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரலோக பிதாவே. சட்ட உரிமை அம்பேத்கர் அவர்களை கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற மனித நேயத்திற்காகவும் உழைத்து மறைந்த ஒவ்வொரு தியாகிகளுக்கும் அண்ணனுக்காகவும் ஒரு நிமிடம் மௌனமாக நின்று அர்ப்பணித்து செலுத்துவோம். முழுமையாக என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்ற உறுதியை ஏற்கின்றேன். சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் கொள்கைகளை கடமை தவறாமல் ஏற்று வழிநடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பல்வேறு இன்னல்களை கடந்து சேவ் கேஜிஎஃப் ஒன்னும் இல்ல, சேவ் கேஜிஎஃப் இந்த 6 மாசத்துல மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா சொன்ன மாதிரி பல கட்சிங்க காணவில்லை. ஆனால் தங்கவயல் மண்
தங்கவயலின் மக்கள் இந்த ஊரை காக்கின்ற கடமை என்கின்ற நோக்கமுள்ளவர்கள் இங்கே நிறைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அந்த அடையாளத்திலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற பெங்களூரிலிருந்து வருகை தந்திருக்கிற இந்த அமைப்பு, இன்னைக்கு அவரு கூட நிறைய விஷயத்தை சொல்லல. அவரு கூட இந்த நிகழ்ச்சிக்கு போக கூடாது, இந்த நிகழ்ச்சிக்கு நீ கலந்து கூடாது அப்படின்னு சொல்லி வி சங்கர் சார் கேஜிஎஃப் வந்தா என் உயிருக்கு ஆபத்துக்கு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அவரை கூட இன்னைக்கு போக கூடாத அளவுக்கு அவரு கூட இன்னைக்கு எச்சரிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. அதையும் மீறி எனக்கு என்னுடைய கட்சி முக்கியம் இல்லை, என் மக்கள், என் தங்கவயல் தான் முக்கியம் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு அதை மீறி இந்த மேடையிலே அவர் வந்து இங்க அமர்ந்திருக்கிறார். மோகன் கிருஷ்ணா அவர்கள் தெல்ல தெளிவாக அவருடைய நிலைப்பாட்டை இங்கு வைத்து விட்டார். மோகன் கிருஷ்ணா அவர்களை வளர்ப்பதற்காக இந்த இயக்கம் நடத்தப்படுகிறது. மோகன் கிருஷ்ணா அவர்களை அரசியலில் உருவாக்குவதற்காக இங்கே நடத்தப்படுகிறது என்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஜோதிவாசு இன்றைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிற்கால வேட்பாளராக இருக்க வரக்கூடிய மோகன் கிருஷ்ணாவை வளர்ப்பதற்காக இந்த இயக்கத்தை கட்டி காக்கிறார் என்கின்ற எனக்கு அந்த நிலையை உருவாக்கியதையும் மீறி இந்த தங்கவயல் நலன், இந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய அந்த வரலாறு அழிக்க முடியாது, அழிக்க கூடாது என்பதற்காக மோகன் கிருஷ்ணா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே நான் இருந்தேன். அவருடைய நிலைப்பாட்டை தெளிவா சொல்லியிருக்கார். இன்றைக்கு அதே மாதிரி பல்வேறு அரசியல் கட்சிகளை, இன்னைக்கு இதனுடைய பொதுச் செயலாளர், அவர் கூட முன்னாள் நகரசபையினுடைய தலைவராக இருந்தவர், இன்னைக்கு ஜேடிஎஸ் இயக்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவர். ஆனாலும் கூட அரசியல் அடையாளம் இருந்தாலும் தங்கவயல் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் ஒருங்கிணைப்போம் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு மேடையிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே இன்னைக்கு தங்கவயலுடைய மரியாதைக்குரிய பைஜாமா சேகர் அப்படின்னு சொன்னா தங்கவயலுடைய வரலாறு திரும்பி பார்க்கும். அவர் யார் என்றால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய இந்திய குடியரசு கட்சியினுடைய போர்வாளாக இருந்த அவருடைய மகன் சுரங்க தொழிலாளி, இன்றைக்கு உலகத்திலேயே தலை சிறந்த இதய மருத்துவ நிபுணராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் அறிவழகன் அவர்களே, நான் தாமதமாக வந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே தீர்வேன் என்று இங்கு வந்திருக்கிறார். எனக்கு இன்னும் முக்கியமாக நாம சொல்லணும்னு சொன்னா, இந்த இயக்கத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்து மேடையிலே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வயது என்ன இருக்கும்? அவருடைய உடல்நிலையை பாருங்கள். இன்றைக்கு இந்த வெதர்ல இவ்வளவு நேரம் இந்த இயக்கத்தில் மேடையில் இன்னைக்கு இருக்கிறார் என்று சொன்னா அவருடைய அனுபவம் எவ்வளவு, அவர் காண்ட போராட்டங்கள் எவ்வளவு, அவர் பார்க்காத அரசியல் இல்லை, அவர் பார்க்காத பிரச்சனைகள் இல்லை. இன்றைக்கு தங்கவயல் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் தினசுடர் பத்திரிகை பல தலைவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் சு கலையரசன் அவர்கள். நகரத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாமுத்திரையா அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தியாகிமரை எஸ்.ஆர். சண்முகன் அவர்கள், கே.எஸ். வாசன் அவர்கள், திரு சி.எம். ஐயா ஆர்வன் அவர்கள், திரு எஸ்.ஆர். சண்முகம் அவர்கள், திரு பக்தவச்சன் அவர்கள், திரு அரசுகன் அவர்கள், திரு டி.எஸ். மணி ஆகியோர் நம் மண்ணில் இருந்து வளர்த்து நம் மண்ணின் நகரத்தின் வளர்ச்சிக்காகவும் தங்கவயல் மக்களின் மேம்பாட்டிற்காகவும் அதில் தியாகமாக வாழ்ந்தார்கள். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்களை கண்டோடு நம்மிடையே கொடுத்து அவர் காட்டிய வழியில் மீண்டும் தங்கவயல் நகரை பாதுகாப்பாக ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி என்று 1964 பிஜிஎம்எல்லுக்கு ஒரு ஆல்டர்னேட் இண்டஸ்ட்ரி பிஎம்எல் நிறுவப்பட்டது.
ஒரு சந்தர்ப்பத்தில் 8300 பேர் அங்க ஒர்க்கர்ஸா இருந்தாங்க. ஆனாக்கு இன்னைக்கு ஆஸ் ஆன் டுடே படிப்படையா குறைந்து 1018 பேர் மட்டும்தான் இன்னைக்கு நிரந்தர தொழிலாளர்களா இருக்கிறாங்க. அது அல்லாம நியூ எக்கனாமிக் இண்டஸ்ட்ரி பாலிசி வந்த பிறகு ஹையர் அண்ட் ஃபயர் சிஸ்டம்ல கான்ட்ராக்ட் லேபரா ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க. சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க, நீங்க பங்கேற்றிருப்பீங்க. அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் தொடர்ச்சியா அவங்கள பணி நிரந்தரம் சரியான ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி 26 நாள் வேலை நிறுத்தம் செய்தாதான் நமக்கு ஆதரவு தெரிவிச்சோம். ஆனா அது எந்த வகையில போச்சு அப்படின்னு சொன்னா நட்டாட்டுல விட்ட மாதிரி அந்த பிரச்சனை வந்துட்டு அப்படியே பிஎம்எல்ல அந்த தொழிலாளிகளுக்கு சரியான ஊதியம் கிடைக்கணும், வேலை நிரந்தரம் பண்ணணும். அடிப்படையா அந்த இண்டக்ஷன் லெவல்ல இருக்கிற தொழிலாளிக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ அது வந்துட்டு அந்த நான் பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் கிடைக்கணும். சூழல்ல பிஎம்எல்ல கூட வந்துட்டு ஒரு தொழிற்சங்கம் இருக்குது. கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வந்துட்டு அவங்கள அணுகணும். ஒருங்கிணைந்த போராட்டம் தான் வந்துட்டு நம்ம உரிமைகளை நம்ம வென்றெடுக்கிறதுக்கான இந்த மண்ணில எவ்வளவு வித்தியாசம் தான் இருந்தாலும் சேவ் கேஜிஎம் யுனைடெட் போரம்க்கு யுனைடெட் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு கொடி உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாரிலே எத்தனையோ வயல்கள் உண்டு, பாரிலே எத்தனையோ வயல்கள் உண்டு. ஏழுக்கும் உழவருக்கு உயிரான கல்வி வயல், பஞ்சமில்லா தஞ்சையிலே நஞ்சை வயல், பசி போக்கும் நெற்கதிராம் புஞ்சை வயல், பொற்குவியல் நெல்மணியில் குவிந்திருக்கும் புது வயல், கற்பனைக்கு எட்டாத புரட்சி வயல். இத்தனை வயல்கள் பாரில் இருந்தாலும் என் சிந்தனையில் வந்த இனமான எழுச்சி வயல் எங்கள் தங்க வயல், இனமான பொங்கு வயல், இந்தியனை எதிர்த்து தன் உயிரை ஈந்த இளைஞர்கள் இருந்த வயல், அதிகம் அப்பா துணை என்கின்ற தமிழாசா நடந்த வயல், அம்பேத்கர் நெஞ்சிலே நிறைந்த வயல், பெரியாரின் பகுத்தறிவு பலந்த வயல், பேரறிஞர் அண்ணாவின் எழுச்சி வயல், தமிழினத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கண்ணான இதயத்தில் கனிந்த வயல், கருத்தூரும் நல்லறிஞர்களின் பலர் வாழ்ந்து மறைந்த வயல், அந்த வயல் தென்னவன் முதல் கொண்டு பூங்காவனம் ஐயா வரை எத்தனையோ தமிழறிஞர்களை நமக்கு ஈந்த வயல். எங்கள் கலை அரசன் அண்ணா அவர்கள் தமிழ் சங்கத்தை உருவாக்கிய இந்த வயல், இந்த வயல் தங்க வயல் என்று சொல்லி இந்த தங்க வயலை காப்பது நமது கடமை. எங்கள் பூமியனா இது எங்கள் ஜீவனனா, தங்கம் தந்த தாயின் மடியில் தவழும் புதல்வனடா, தமிழ் தாயின் புதல்வனடா. எங்கள் பூமியனா இது எங்கள் ஜீவனடா, தங்கம் தந்த தாயின் மடியில் தவழும் புதல்வனடா. Today, this inaugural day will be etched in the golden letters of KGF history and it will enter into the annals of KGF history. A team with like-mindedness, oneness, with different background has come forward from different platforms to form a union called Save KGF United Forum with the only intention to bring back the past glory of KGF. My sincere request to Save KGF Forum, ஐயா திரு ஜோதி பாஸ்கர் அவர்களுக்கும் அவருடைய நானும் அந்த பிரதேச சார்தான் தான் என்னோட சேர்த்து சொல்றேன். We have to meet each and every
ஏரியாவை சென்று மக்களை, பிள்ளைகளை, பெற்றோர்களை சந்தித்து அவர்களுடைய grievances, what are the requirements, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதர்வைஸ் we can't motivate the people. நம்ம மக்கள் வந்து நிச்சயமா வந்துட்டு வருங்காலத்தில் நாம நிக்கிற நிலையில கூட நம்ம பார்க்க முடியாது. எவ்ரிவன் will be getting there. பத்தாவது போது எனக்கு சில விஷயங்கள் வந்துட்டு even though you are working very hard, going to Bangalore, putting almost 16 hours of services, coming back to KGF, meeting your family, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஒவ்வொரு எஸ்எஸ்எல் ட்ராமாவும் இன்னைக்கு வந்து ஒரு பெயிண்டர் ஆகும், ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் ஆகும், இல்லை வேற ஒரு ஆர்டினரி எலக்ட்ரிஷியனாக போய் பண்ணி செய்யறாங்க. தவிர மற்றபடி வேற அந்த ஆண் மக்களை சொல்றாங்க. முக்கியமாக பெண்கள் கூட போடுறாங்க, ஒரு சில கார்மெண்ட்ஸ் வராங்க, ஹவுஸ் மீட்ல போறாங்க. இந்த சூழ்நிலை வந்து யார் காரணம்? நான் காரணம். சில வருத்தமான விஷயத்தை கூட மனித பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டது. காரணம் என்னன்னா, நமக்கு சரியான ஒரு தலைமுறை அமையவில்லை அப்படின்னு நான் சொல்றேன். அதற்காகத்தான் சேவ் KGF யுனைடெட் ஃபோரம் என்ற இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். சரியாக பயன்படுத்தணும். நிச்சயமாக நம்ம ஒரு சந்ததிகள் மிக நல்ல நிலைக்கு வருவாங்க என்று ஒரு நம்பிக்கை. யுனைடெட் ஃப்ரண்ட் உங்களுடைய டீமை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். உங்களுடைய இன்னைக்கு பர்த்டே, ஆக்சுவலாக இனாகிரேஷன் டேவை பர்த்டேவாக நாங்கள் வந்து இதுக்கு மேலே நம்ம கொண்டாடுவோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி KGFல நடக்குதுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு அவங்களோட ஜாயின் த ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வில் கோஆப்ரேட் வித் தம். மெயின் திங் என்னென்னா, நீங்கள் வந்து நம்ம KGFல வந்துட்டு வித்தவுட் வாட்டர் நோ வாட்டர் இருந்துச்சு. அது ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து நோ வாட்டர் நோ KGFன்ற மாதிரி ஒரு சம்பவத்துக்கு நம்ம வந்துச்சிருக்கோம். என்னென்னா ரொம்ப ஒரு வருத்தக்கூடிய விஷயமா இருக்குது. KGFல வந்து கோல்டு வந்து லிமிட்டடாக அன்லிமிட்டடாக இருந்துச்சு. அந்த மாதிரி இடத்துக்கு தண்ணி இல்லைன்னா ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, வேட்மங்களால் 2001 ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க வாட்டர். ஏன் அதுக்காக யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல, எந்த லீடர்ஸுமே சரி யாருமே டெண்டர் வரல. ஸோ இது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லாரும் வந்து பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு பெரிய அம்பானியும் இல்லை, யாரும் பெரிய பணக்காரரும் இல்லை இந்த KGFல. எல்லாம் வந்துட்டு என்னன்னா டெய்லி டிராவலர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க தான் இருக்காங்க. எவ்வளோ தண்ணின்னு வாங்க முடியும்? இதை பற்றி ரொம்ப சிந்திக்கணும் நம்ம KGF மக்கள். இதை வந்து நான் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கேன். நம்ம KGF சேவ் KGF டீமோட மெயின் திங் வந்து மழை நீர் சேமிப்பு திட்டம் கொண்டு வரணும். 35 வாட்ஸ் இருக்குது KGFல. எல்லாம் டேங்க்ஸ் அமைக்கணும். 35 வாட்ஸ்க்கும் 35 ஓவர் டேங்க்ஸ் அமைச்சா ஏகப்பட்ட தண்ணி இருக்குது. இங்கே போர் போட்டேன், இங்கே தண்ணி வரல, அங்கே தண்ணி வரல, ஏகப்பட்ட போல் இருக்கிற இடத்துல தண்ணி வரலன்னா அது ரொம்ப வெக்கமாக இருக்குது எங்களுக்கு. இதை வந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தண்ணி ப்ராப்ளமை மெயினாக சால்வ் பண்ணுவோம். ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம் போனோன்னா கூட ஒரு லிமிட்டட் வாட்டரை யூஸ் பண்ணுறது வந்துட்டு இது அசிங்கமாக தெரியுது. இந்த மாதிரி தான் இப்போதைக்கு KGFல நடக்குது. ஸோ வேட்மாங்களா வாட்டரை மறுபடியும் கொண்டு வரணும் நம்ம KGFக்குள்ள அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் அதை ஃபைட் பண்ணி அது என்ன செய்யணும். மழை நீர் சேமிப்பு திட்டம் அதை கொண்டு வரணும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம முனிசிபால்லேருந்து எல்லாருக்குமே இருக்குது. அதை வந்து நம்ம ஜனம் யாரும் ஃபார்வர்டாக வந்து அதை வந்து கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம ஏழைப்பட்ட மக்களை மீட்கணும்னா தண்ணி கூட ஒரு விஷயம். 20 to 50 மில்லியன் லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து டொமஸ்டிக்காகவே அதை வந்து செலவழிக்கிறாங்க தண்ணி. ஸோ அதனால் இது வந்துட்டு நம்ம அவங்களுக்கு மக்களுக்காக நம்ம சேவ் பண்ணோன்னா வாட்டர் வந்து ஒரு பெரிய ஒரு கோரிக்கையாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் எல்லாரும் ஜாயின்ஸ் டுகெதர் அவர் ஹேண்ட்ஸ் டு சேவ் KGF சார் உடைய நம்ம கரங்களை சேர்த்து அவர் வாய்ப்பு அளிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. மேற்கொண்டு எல்லா விஷயத்தையும் நாங்களும் ஜாயின் பண்ணி அவரோட ಕೋಲಾರ ತಂಗವಯಲ್, ಕೋಲಾರ ಚೆನ್ನದ ಗಣಿ பிரதேಶ KGF இந்த 3 எழுத்து ஒரு ஊரின் பெயர் மட்டுமல்ல, பல லட்சம் மக்களின் எமோஷன், விவரிக்க முடியாத உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. அப்படிப்பட்ட ஊரில் பிறந்த நம் மண்ணுக்கும் நம் மாநிலத்திற்கும் நம்மால் முடிந்த சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு உருவானதுதான் சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் தங்கவேலை காப்போம் என்ற இயக்கம். இது காலத்தின் கட்டாயம், தங்கவேல் மக்களின் இயக்கம். இந்த இயக்க துவக்க விளைவுக்கு வந்திருக்கும் அனைத்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் என் பணியான பெரியோர்களே, நான் மருத்துவத்துறையில் உள்ளபடியால் தங்கவேல் மக்களின் உடல்நிலை குறித்து நன்கு அறிவேன். அந்த வகையில் பல இலவச மருத்துவ முகாம் நடத்தி உள்ளோம் என்பதை தாங்கள் அறிவீர்கள். முதலில் மாரடைப்பில் இறப்பு நம் ஊரில் தினமும்
பெரியவர்கள் மட்டுமல்ல பல இளைஞர்களும் மாரடைப்பில் மரணமடைகிறார்கள். இது அனைவருக்கும் தெரிந்தது. அதற்கு நம் சிவில் ஹாஸ்பிட்டலில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு ஆர்ட் சென்டர் வர வேண்டும். அதில் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஷிஃப்ட் முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என நம் சுகாதாரத்துறை அமைச்சரை அணுக வேண்டும். பெரியவர்களே, கடந்த காலங்களில் மட்டுமல்ல இப்போதும் நம்ம பல பேருக்கு சிலிக் ஆசிட் நோய் உள்ளது. அதை நம் மருத்துவர்கள் அறிவார்கள். அதற்கு சுத்தமான காற்று வேண்டும். ஆனால் நாம் இன்னும் சனியானவின் தூசியோடு தான் வாழ்ந்து வருகிறோம். அதை சீர் செய்ய நம் அரசாங்கம் டாக்டர்ஸை தங்கவேலி பகுதி முழுவதும் மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும். மேலும் தங்கவேலியில் உள்ள அனைத்து சைனாட் கூட்டுகள் மீதும் அதிகப்படியான மரக்கன்றுகள் நட வேண்டும் என நம் நகர சபை நிர்வாகத்தில் மனு கொடுப்போம். அடுத்து நீர். நம் ஊரில் பல பேருக்கு கிட்னி ஸ்டோன் மற்றும் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளது என்பதை மக்களும் மருத்துவர்களும் அறிவார்கள். அதற்கு காரணம் நீரின் மாசு அதிகம் உள்ளது. அதை சரி செய்ய தங்கவேலுக்கு இறக்கல் நீரை வழங்க நம் மாநில அரசை உரிமையோடு வலியுறுத்துவோம். இறக்கல் நீர் நமக்கு கிடைத்தால் நம் மக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான நீர் கிடைக்கும் என்பது சந்தேகமில்லை. நம் தங்கவேலுக்கு எத்தனைகள் பெருமைகள் இருந்தாலும் அது இன்றைய காலகட்டத்துக்கு பலன் இல்லை. நம் தங்கவேல் மற்றும் அதன் சுற்றுலா பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் நம் கேஜிஎஃப் தாலுகாவிற்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் காலேஜ் அமைய நாம் நம் மாண்புமிகு முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைப்போம். மேற்கண்ட தேவைகள் நிறைவேறும் வரை தங்கவேல் மக்களோடு சேர்ந்து கேஜிஎஃப் போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பு: இந்த நேரத்தில் நம் மாண்புமிகு எம்எல்ஏ மேடம் அவர்களுக்கு நம்முடைய நியாயமான வேண்டுகோளை வைப்போம். நம்முடைய சிவில் ஹாஸ்பிட்டலில் போதுமான இடவசதி உள்ளது. அதில் எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர் மற்றும் எக்கோ இசிஜி டெஸ்ட் வரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி விரைவில் ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தங்க வயலிலே தங்க உள்ளம் படைத்த தங்க மண்ணின் மைந்தர் சிலர் ஒன்று கூடி தங்க வயல் பல சலுகைகளையும் உரிமைகளையும் இழந்து கொண்டிருக்கின்றது. இதை மீட்க வேண்டும் என்று 6 மாதத்திற்கு ஒரு முன்னேறிய பிராண்ட் என்று பெயர் சூட்டி 6 மாதங்களாக பல பகுதிகளிலே சென்று கலந்துரையாடல் நிகழ்வை ஏற்படுத்தி அவர்களை எஜுகேட் செய்தார்கள், உணர்த்தினார்கள். ஆனால் அம்பேத்கர் சொன்னார், ஒருவர் யார் என்று உணர்த்தி விடுவார், அவன் தானாகவே கிளர்ச்சி கொண்டிடுவான். அந்த வேலையை தான் செய்து இன்றைக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இந்த முன்னால நம்ம போராட்டத்தில் இழந்த உரிமைகளை பெற்றெடுக்க முன்வர வேண்டும் என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு சேவ் யுனைடெட் ஃபிரண்ட் துவக்க விழா மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து யுனைடெட் தலைவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நான் ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸிலே பயிற்சி பெற்ற பயிற்சியாளர், எண்ணற்ற கால்பந்தாட்ட வீரர்களை உருவாக்கி இருக்கின்றேன். ஆங்கிலேயர்கள் பாரத தங்கச் சுரங்கத்தை வழிநடத்தி வந்த போதே 5 மைலுக்கு 5 ஃபுட்பால் கிரவுண்ட் வச்சிருந்தாங்க. மாரிகுண்டு ஐகிரவுண்டு, சாம்பியன் ஐகிரவுண்டு, ஜோசப் கார்பன் ஜான்சன்ஸ் கிரவுண்டு, சிம்பனா கிரவுண்டு, மலையாளி கிரவுண்டு என்எஸ் குரூப்பில் இருந்தது. நூற்றுக்கணக்கான கால்பந்தாட்ட வீரர்களை உருவாக்கியது போராட்டங்களே. கால்பந்தாட்ட இந்திய நாட்டிலே கோலாத்தங்கவேல் மெக்கா இந்தியன் ஃபுட்பால் என்று அழைக்கப்பட்டது. பல மாநில தேசிய கால்பந்தாட்ட வீரர்களை உருவாக்கியது கோலாத்தங்கவேல். குறிப்பாக சிங்களாபுரம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் பெயர் மாற்றப்பட்டு டாக்டர் அம்பேத்கர் ஸ்டேடியம் என்று அழைக்கப்பட்டு பல அகில இந்திய போட்டிகளை நடத்தினார்கள். இந்திய நாட்டிலேயே தலை சிறந்த அணிகளான ஈஸ்ட் பெங்கால் மாவட்ட ஸ்போர்ட்டிங், மோகன் பகான் தமிழகத்திலே ஐசிஎஃப், இந்தியன் பேங்க், ரிசர்வ் பேங்க், HAL, ITA, MED, ASC, IAF, டைட்டானியம், PVLS போன்ற அணிகள் தங்கவயலிலே வந்து ஆடினார்கள். 30,000 ரசிகர்கள் கூடுவார்கள். பிஜேபியில் எம்எல்ஏ மெஸ்ஸி சர்டிபிகேட் கொடுத்திருந்தார். அப்படியாப்பட்ட கோரா தங்கவயலிலே நூற்றுக்கணக்கானோர் கால்பந்தத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு பெற்றிருக்கின்றார்கள். பிஎம்எல்ல, ரயில்வேஸ்ல, எல்இடில, ஏஎஸ்சில, ஐசிஎஃப்ல, சதன் ரயில்வேல, இந்தியன் பேங்க்ல, மாவட்ட ஸ்போர்ட்டிங்ல இப்படி எல்லாம் வேலை வாய்ப்புகளும் அவங்க கிடைச்சிச்சு. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை என்ன? அனைத்தையும் நாம் இழந்து விட்டோம். ஆனால் அம்பேத்கர் சொன்னார், the last and losing lives never get through begging, only through relentless struggle. இழக்கப்படுகின்ற உரிமைகளை
நம் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் தலைவர்கள். இவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஒரு தலைவர் என்றால் எப்படி மெழுகுவர்த்தி தன்னையே ஒடுக்கிக் கொண்டு சமூகத்திற்கு ஒலி கொடுக்கின்றதோ, எப்படி உப்பும் சர்க்கரையும் தண்ணீரையே தன்னையே கரைத்துக் கொண்டு சுவை கொடுக்கின்றதோ, அது போன்று இவர்கள் தன்னையே இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து தங்கவையில் மண்ணின் பெருமையும் மக்களின் உரிமையும் அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுத்திருக்கின்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், மருத்துவம், கல்வி, சுகாதாரம், இவை அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தங்கவையில் எண்ணற்ற கால்பந்தாட்ட வீரர்கள் இருக்கிறார். நீங்க சாம்பியன்ல ஒரு கேப் நடந்து இன்னைக்கு இருந்தது முடியும். இதனால நம்ம போஸ்ட்போன் பண்றோம். 150 சிறுவர்கள் இந்த இளைஞர் பயிற்சி. அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா வேற எதுவும் வர முடியாது. இன்னொரு கால்பந்தாட்டம் வந்து பொழுதுபோக்கு. இன்னைக்கு வாலிபர்கள் வேற வேற வழியில திசை திரும்பி போய் கொண்டிருக்கிறாங்க. தங்கவையில மீட்டு முன்பாட்டில எந்த ஏரியால பார்த்தாலும் 15-20 லட்சத்துக்கு பார்க் கட்டி வச்சிருக்காங்க. அது எதிராக யூஸ் ஆகுதா? அதோட விளையாட்டு மையத்தை கிளீன் பண்ணி அவங்க வசதி பண்ணி கொடுத்தா எண்ணற்ற கால்பந்தாட்ட வீரர்கள் உருவாகுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, கெட்ட பழக்கத்திலையும் இருப்பாங்க. கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்கும். அதனால ஒரு கால்பந்தாட்டத்துல அனுபவம் பெற்ற நான் கர்நாடக மாநில கால்பந்தாட்ட குழுமத்துல வாலிபோர்ட் மெம்பரா இருக்கிறேன். என்னுடைய முழு ஒத்துழைப்பையும் சிஎம்கேடிஎம் யுனைடெட் அளிக்கின்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் அண்ணல் அம்பேத்கர் கால் பதித்த டாக்டர் கூடா தங்கவையில் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் ஸ்டேடியமை மீட்டெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இன்னொரு லாஸ்ட் அண்ணல் அம்பேத்கர் I am not a clay to wash away the flow of water, but I am like a rock. Rock do not melt away, but changes the courses of the river. நான் ஒரு களிமண் கட்டி அல்ல, ஓடும் நதிநீரிலே கரைந்தோடுவதற்கு. ஆனால் நான் ஒரு பாறை ஒருபோதும் கரைந்தோடாது, ஓடும் நதிநீரைமை திசை திரும்பக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் படைத்தவன். அது போன்று என் இன மக்களாகிய நீங்கள் கூட வல்லமையும் ஆற்றலையும் படைத்து இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்கு உடன்பட்டு தலைவர்கள் நடப்பார்கள் என்று எண்ணி